Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles எல்லாமே பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விண்வெளியில் 180 வாட்ஸ் மின்சாரம் தயாரிப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஜனவரி 1, 2024 ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து நம்மளோட சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். PSLV C58ல் என்ன ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட்டில் ஒரு 2 முக்கியமான பேலோட்ஸ் இருக்குது. அதை பற்றி எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். என்னென்ன பேலோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போலிக்ஸ் அப்படின்னு ஒரு பேலோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி 2 பேலோட்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் யாரெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க, இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த PSLV C58 இதோட ஒரு சிறப்பம்சமா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகுது அப்படிங்கறத பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ போயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PSLV அது எடுத்துட்டு போற சேட்டலைட்டை அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஆர்பிட்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு லோயர் ஆர்பிட்டுக்கு மறுபடியும் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும் அப்படிங்கறதா இந்த போயம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமா இருக்கு. இந்த போயம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PSLV ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கறத சொல்றாங்க. PSLV ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கறதா இந்த போயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பான்ஷனா இருக்கு. சரிங்களா? சோ இந்த போயம் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆல்ரெடி PSLV மிஷன்ஸ்ல 2 டைம் பண்ணிருப்பாங்க. இது 3rd டைமா பண்ணிருக்காங்க நமக்கு போயம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல. சோ அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா போயம் 3 அப்படிங்கறத சொல்றாங்க. PSLV ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் 3 அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த டேட்டாஸ் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2-3 அந்த பேலோட்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆர்பிட்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு 350 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்து அந்த ஒரு ஆர்பிட்ல வந்து இந்த போயம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத PSLVயோட ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது நடத்திருக்கும். அதுதான் வந்து நம்ம PS4 அப்படிங்கிறது சொல்றோம். இந்த போயம் எக்ஸ்பெரிமெண்ட் எங்க இருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PSLVயோட ஸ்டேஜ் 4ல தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு சில கருவிகள் வச்சிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCPS அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபியூயல் செல் பேஸ்டு எலக்ட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபியூயல் செல்லை சார்ந்து ஒரு மின்சாரத்தை தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. அதை நம்மளோட இஸ்ரோவை சேர்ந்த விஞ்ஞானிகள் சாத்தியமாகும் அப்படிங்கிறத செஞ்சே காட்டிட்டாங்க. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபியூயல் செல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நமக்கு விண்வெளியில் ஒரு 180 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ஸாக இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. சரிங்களா? ஒரு 180 வாட் மின்சாரத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த மின்னாற்றல் அப்படிங்கிறது இந்த சென்ஸ் நமக்கு வந்து ஒரு சூரிய ஒளி இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்போதான் அதில் முதல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். 180 மெகாவாட் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து விண்வெளியில் எந்த ஒரு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நம்ம விண்வெளியில் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத இஸ்ரோ விஞ்ஞானிகள் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது. ஓகேங்களா? இது வரைக்கும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. முதல் முறையா இந்தியா வச்சிருந்த இஸ்ரோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே சாதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ல இந்த ஒரு எக்ஸ்போசாட் மிஷனும் சரி, இப்போ நடந்திருக்க அந்த போயமோட அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சரி, ஃபியூயல் செல் பேஸ்ல ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 180 மெகாவாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோம். உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு உத்தரப்பிரதேசில் ஒரு கேஸ் வந்திருக்கும். அதில் அரசு அதிகாரிகளை அடிக்கடி நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஸோ அதை ஒட்டி உச்சநீதிமன்றம் சில நெறிமுறைகளை வந்து ஒரு கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் அப்படின்னா அரசு அதிகாரிகளை நீங்கள் வந்து அடிக்கடி கூப்பிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகணும், சம்மன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் நியாயமில்லாத காரணத்துக்காகலாம் சும்மா நீங்கள் அவங்களை கூப்பிடக்கூடாது. அரசாங்கத்தை பயப்படுற வைக்கிற ஒரு நடவடிக்கையா நீங்க அரசு அதிகாரிகளை சும்மா கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அளிப்பதை ஒழுங்குபடுத்த நிலையான வழிகாட்டி நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்
ஆதாரங்களை பதிவு செய்வது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளை தவிர பிற நேரங்களில் அரசு அதிகாரிகள் நீதிமன்றங்களில் ஆஜராவது அவசியமற்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு எவிடன்ஸை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வரணும். மற்ற நேரங்களில் அரசு அதிகாரிகள் வர தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டைமுமே ஒரு எவிடன்ஸ் இருக்கப்போ எதுக்கு அரசு அதிகாரிகள் வரணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியாகவும் எழுப்பி அதை ஒரு கைட்லைன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எப்பெல்லாம் வரலாம், என்ன பண்ணலாம் அதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரங்களை பதிவு செய்ய வேண்டிய விசாரணைகளை தவிர பிற நேரங்களில் பிரமாண பத்திரங்கள் அல்லது இதர ஆவணங்கள் மூலம் வழக்கு விசாரணையை தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அரசு அதிகாரி அப்படிங்கிறவங்க நீதிமன்றத்துக்கு ஆஜராகி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் அந்த ஒரு ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அரசு அதிகாரிகளையும் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அரசு வழக்கறிஞர்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். அரசு அதிகாரிகள் நேரில் வந்து தான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நீதிமன்றங்கள் மிக கவனமாகவும் கட்டுப்பாடுடனும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சரி, இந்த சென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியை சம்மன் பண்றாங்க, நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு ஒரு 2-3 டைமுக்கு மேல சம்மன் பண்றாங்க. அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கப்போ அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஃபைனோ வந்து கொடுக்குறாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி இந்த இவ்வளவு தொகையை நீங்க ஃபைனா செலுத்தணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி அவங்கள மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு நீதிமன்றத்துக்கு ஆஜராகி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருந்துச்சு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேல போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன ஒரு இன்னோவேட்டிவா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விதிவிலக்கான சூழ்நிலைகளில் விசாரணைக்கு அரசு அதிகாரிகளை ஆஜராக அழைப்பு விடுக்க நேர்ந்தால் முதலில் அவர்களை காணொலி மூலம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸ்ல கண்டிப்பா அரசு அதிகாரி அந்த இடத்துல தேவை வந்தே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல கூட நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த அரசு அதிகாரினால காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நீங்க நேரில் ஆஜராக சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரிகளை நேரில் ஆஜராக உத்தரவிட நேர்ந்தால் அதற்கான காரணங்களை நீதிமன்றங்கள் தெரிவிக்க வேண்டும். ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசு அதிகாரியை நீங்கள் கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது, அடிக்கடி கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அரசு வழக்கறிஞர்கள் மூலமே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நடத்தலாம். இல்லை அதுக்குன்னு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சே நீங்கள் அந்த வழக்கு விசாரணை நடத்தலாம். அப்படியும் தாண்டி அவங்களை கூப்பிட்டு அவங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை வச்சு நீங்கள் அந்த நீதிமன்ற அவமதிப்பை வச்சு நீங்கள் அவங்களை பயமுறுத்தக்கூடாது. அதுக்கப்புறமும் விதிவிலக்கான சூழ்நிலைகள், அதாவது எக்ஸப்ஷனல் கேசஸில் அவங்க வந்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காணொலி மூலயமா அதை பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மட்டும் நேரில் ஆஜராக சொல்லுங்க. ஸோ அப்படி நேரில் ஆஜராக சொல்லும் போது அவங்களுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் ரீசன்ஸையும் நீங்க கொடுக்கணும். அது எதுக்காக அவங்களை நேரில் ஆஜராக சொல்லியிருக்கோம் அதுக்கான கரெக்டான காரணங்களை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியா வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அத்துடன் அவர்கள் நேரில் ஆஜராக போதிய அவகாசத்தையும் நீதிமன்றங்கள் வழங்க வேண்டும். ஸோ கரெக்டான காரணங்களையும் கொடுக்கணும், எக்ஸாக்ட் ரீசன்ஸையும் கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைமிங்கும் கொடுக்கணும் நீங்க அவங்க ஆஜராகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை போட்டு அவங்கள அவமதிக்க கூடாது. அவங்க பதிவுக்குன்னு உண்டான மரியாதையும் நீங்க செலுத்தி தான் ஆகணும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்களும் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற சில கைட்லைன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வழிகாட்டு நடைமுறைகள் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகளுக்கும் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கேசஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாமே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறதா சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறத கூட நமக்கு கேள்வியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, எதுக்காக இந்த கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதா நமக்கு இந்த இடத்துல ஆர்டிகலா இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.